பணத்தை சேமிக்க டாப் 5 டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு மின்சாரத்தை கம்மி பண்ணுங்கள். இப்போது ஒரு ரூமை விட்டு போகிறோம்னா ஃபேனு, லைட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு போங்க. அப்படியே போட்டுட்டு போயிடாதீங்க. அதுவும் கரண்ட்டு தான். அதுமாதிரி டிவியை அமர்த்தும் போது சுவிட்சை அமர்த்துங்க. ரிமோட்லேயே அமர்த்தி வச்சுட்டு போனீங்கன்னா டிவிக்கு கரண்ட்டு சப்ளை ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இது பண்ணுங்கள். அது மாதிரி ஏசி போட்டிங்கன்னா மேலே அந்த செஃப்ளைசரை அமர்த்திட்டு போங்க. அதையும் அப்படியே போட்டு வைக்காதீங்க. அதையும் அமர்த்திட்டிங்கன்னா கரண்ட்டு ரொம்ப மிச்சமாகும். வெளியே போய் மோஸ்ட்லி உண்பதை தவிருங்க. ஏன்னா நிறைய ஃபுட்ஸு நம்ம பார்க்குறோம், சாப்பிட்றோம், தப்பு கிடையாது. ஒரு வேளை ஒத்துக்காமல் போயிடுச்சுன்னா சாப்பிட்டதுக்கு மீறி ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணணும். அதனால் என்ன சாப்பிட்ணும்னு நினைக்கிறீங்களோ வீட்டில் எடுத்து ஒரு சிக்கன் சாப்பிட்ணும், ஒரு வீட்டில் ஒரு 200 எடுத்து வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. அங்கே நீங்கள் ஒரு ஆள் சாப்பிட்றத இங்கே குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேர் சேர்த்து சாப்பிட்லாம். அதனால் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றத பழகிக்கோங்க. சேமிப்பு ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஒரு 20 ரூபா சம்பாதிக்கிங்கன்னா ஒரு 3 ரூபாயாவது சேமிக்க பாருங்கள். சேமித்து வச்சோம்னா மட்டும்தான் அது நாளைக்கு நமக்கு ஃப்யூச்சருக்கு நிச்சயமாக உதவும். அதனால் ஒரு 3 ரூபாயாவது சேமிக்க பாருங்கள். அதே மாதிரி செலவை கண்காணிங்க. எப்படின்னா ஒரு சின்ன டைரியில் ஒரு நோட்டை எடுத்து இந்த மாதம் இவ்வளோ சம்பளம், இதுக்குள்ளே இவ்வளோ செலவாகிருக்கு, இவ்வளோ வரவு இருக்குது, மிச்சம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு இந்த மாத கடைசியில் இந்த டைரியை எடுத்து பாருங்கள். அப்போ எது எதை நம்ம கட் பண்ணணும், எது எது அவசியன்றது உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும். இப்போ தேவையில்லாமல் இந்த ஸ்விக்கி, டொமேட்டோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆர்டர் போடுறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. வீட்டு பக்கத்துலேயே கடை இருக்குன்னா நீங்களே போய் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா நம்மளாக போய் வாங்கும்போது அந்த பொருள் 20 ரூபா தான். இந்த மாதிரி ஆர்டர் போட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், அது வந்து டபுள் ரேட். அதுக்கு நம்மளே போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்த மாதிரி ஆயிரும். அவசியம் இல்லைன்னா அவசியம் இல்லாமல் கூட வச்சுக்கோங்க. ஆடம்பர செலவுகள் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த வாழ்க்கை நமக்கானது. நம்ம வீட்டுக்கு எவ்வளோ செலவாகுது, நம்ம வீட்டுக்கு எவ்வளோ செலவுக்கு தேவைன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களுக்காக இவங்களுக்காகன்னு தேவையில்லாமல் பொருள் வாங்காதீங்க. தேவையில்லாமல் ட்ரெஸ்ஸஸ் நிறையா அதில் போட்டு வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப கடன் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா ஒரு தடவை கடன் வாங்கி பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த பழக்கமே வந்துடும். ரொம்ப அவசரம், வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லை, இல்லைன்னா இந்த டியூ இந்த மாதம் அப்படி கட்டியே ஆகணுன்னா உங்கள்கிட்ட ஒரு நகை இருக்குன்னா டக்குன்னு கூட, அதுவும் பக்கத்தில் இருக்கிற கடைகளெல்லாம் வைக்கவே வைக்காதீங்க. அதை நம்பவே முடியாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு எஸ்பிஐ பேங்கோ இல்லை ஒரு இந்தியன் பேங்கோ இருக்குன்னா போய் டக்குன்னு வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டுக்கு மட்டும் வைங்க. அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு வைக்காதீங்க. தேவையான அமௌண்ட்டுக்கு மட்டும் வச்சுட்டு டக்குன்னு அந்த கடனை அடைச்சிட்டு அடுத்த மாதம் அதுக்குன்னு எடுத்து வைக்கிற காசு இருக்கு பாருங்க, அப்படியே கொண்டு போய் அந்த 25ஆந்தேதி வைக்கிறீங்கன்னா ஒரு 23, 22க்குள்ளே திருப்பிட்டா அது அடுத்த மாதத்துக்கு வட்டி கட்ட தேவையில்ல. 25ஆந்தேதி வந்தால் தான் அடுத்த மாதத்துக்குள்ளே வட்டி கட்டணும். அப்படின்னும் போது நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளே கட்டிட்டீங்கன்னா அந்த வட்டியை கூட நீங்கள் கட்டாமல் அழகாக நகையை திருப்பிடலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நகையை வைக்கும்போது நகையை திருப்புறதுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. அசால்ட்டாக மட்டும் விட்டுறாதீங்க. இன்றைக்கெலாம் நகை வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். அந்தமாரி ஒரு காப்பீடு திட்டம், நான் எப்பயும் சொல்கிறது இது ஒன்று. ஒரு முதலமைச்சர் காப்பீடு திட்டம், இல்லைன்னா ஒரு பிரதமர் காப்பீடு திட்டம், இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் கொடுக்குற காப்பீடு திட்டத்தில் போய் உங்கள் வீட்டில் இருக்க எல்லார் பேரையும் கொடுத்து எல்லாரோட ஆதார் கார்டும் கொடுத்து ஆளுக்கு ஒரு காப்பீடு திட்டம் எடுத்து வச்சே ஆகணுங்க. ஏன்னா யாருக்கு எப்போ என்ன ஆகும்னு சொல்லவே முடியாது. அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக எல்லோரும் ஒரு காப்பீடு திட்டம் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போல்லாம் முதலமைச்சர் காப்பீடு திட்டம் எல்லா இதுலேயும் எடுத்துக்கிறாங்க. எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் எடுத்துக்கிறாங்க. அதுமாதிரி பிரதமர் காப்பீடு திட்டமும் முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட்லி ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் எடுத்துக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக ஒரு காப்பீடு திட்டத்தில் வீட்டில் எல்லார் பேர்லேயும் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வீட்டில் ஒரு குழந்தைங்களோ ஒரு பெரியவங்களோ இல்லை நமக்கோ கூட டக்குன்னு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், பதறிடுவோம். அந்த டைமில் தேடுறது காசு தான். எப்படி காசு புரட்ட போகிறோன்ற அந்த பயம்தான் மோஸ்ட்லி வரும். அதுக்கு ஒரு காப்பீடு திட்டம் இருக்குன்னா டக்குன்னு கொண்டு போய் நம்ம வீட்டு பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டலில் காப்பீடு திட்டம் எடுத்துக்கிறாங்க நம்ம அதை கண்டுபிடிச்சி மட்டும் வச்சுக்கணுங்க. தேவைப்படாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. வீட்டு பக்கத்தில் எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் காப்பீடு திட்டம் எடுத்துக்கிறாங்க, அங்கே நமக்கு போனால் நமக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டு நல்லா மனசுக்கு நிம்மதியாக இருக்குமா, நல்லா பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு அந்த ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டக்குன்னு உடம்பு சரியில்லைன்னு டக்குன்னு போய்க்கலாம் நம்ம. அதனால் கேளிக்கை செலவை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ வெளியேன்னு ஒன்று போய்ட்டோன்னு வச்சுக்கோங்க, தேட்டருக்குன்னு போகிறோன்னு நினச்சிக்கோங்களேன், பாப்கார்ன் இல்லை ஒரு ஸ்நாக்ஸு, தண்ணி பாட்டில் முதற்கொண்டு இப்போல்லாம் காசு தாங்க.
அதனால் முடிஞ்ச அளவுக்கு கேளிக்கை அதுக்கு நீங்கள் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேங்க. குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு எல்லோரும் ஒரு பார்க்குக்கு போங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கோங்க. தண்ணி பாட்டில் நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு தண்ணி தாகம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி பாட்டில் நிறைய கொண்டு போங்க குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி ஒரு பாய் இல்லை ஒரு போர்வை அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா குழந்தைங்கள அந்த புல்லில் அப்படியே உட்கார வைக்காமல் அந்த பாய் போர்வை எதுலையாவது ஒன்று விரித்து வச்சு குழந்தைங்கள உட்கார வச்சு நல்லா விளையாட வச்சு அவங்கள நல்லா திருப்தி பண்ணி கூட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அது அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மோஸ்ட்லி குழந்தைங்க இப்போல்லாம் விரும்புகிறது அம்மா அப்பா கூட இருக்கணும், நம்ம சொல்கிறத கொஞ்சம் கேட்கணும், நம்மளோட ஆசையாக விளையாடணும், பேசணுன்றது தான் மோஸ்ட்லி குழந்தைங்க எதிர்பார்ப்பாங்க. நம்ம அதையே செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க ஜாலியாக இருக்கும். ஒரு கோயிலுக்கோ இல்லை ஒரு பார்க்குக்கோ இந்த மாதிரிலாம் கூட்டு போக குழந்தைங்க நிச்சயமாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்கங்க. அதனால் இது கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் அதான் சொல்கிறேன்லங்க, தேவையில்லாத செலவுகளை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதம் சிலிண்டர் வாங்கிட்டோம், அதுக்குன்னு ஒரு 500 எடுத்து வச்சுருக்கோம்னு நினச்சிக்கோங்களேன். அந்த காசை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பொருள் வீட்டுக்கு தேவையானது இல்லை இன்றைக்கி அரிசி மூட்டை காலின்னு வச்சுக்கோங்க, அரை மூட்டை ஒரு அரிசி மூட்டை எடுத்து போட்டோம்னா வீட்டு செலவுக்கு ஆகிக்கும். ஏன்னா ஒரு மூட்டையாக எடுக்கும்போது 1400 கிட்ட வரும், அரை மூட்டையாக எடுக்கும்போது ஒரு 600 500 நம்ம எடுத்து போட்டுடலாம். அதே நேரம் கேபிளுக்கு பிள்ளைங்களுக்கு படம் பார்க்குறது கட்டுறது, ரீசார்ஜ் பண்ணிக்கிறது, இல்லை பிள்ளைங்களுக்கு ஷூ ஏதாவது வாங்கணுன்னா ஷூ வாங்கிக்கலாம், டியூஷன் ஃபீஸ் கட்டலாம். அதனால் சேவைகளுக்காக செலவு பண்ணாமல் தேவைக்கு மட்டும் செலவு பண்ணுது. இப்போ எப்படி சொல்கிறதுனா கேளிகளுக்காக செலவு பண்ணாமல். அப்புறம் இந்த ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைனில் செலவை முடிஞ்ச அளவுக்கு குறைங்க. ஏன்னா இப்போது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிக்கோங்களேன், அதை பார்த்த உடனே நமக்கு தோணும் இது வாங்கலாம் அது வாங்கலாம்னு எல்லாம் தோணும். ஆனால் அதுக்கான பட்ஜெட் நம்மக்கிட்ட இருக்கா, இந்த மாதத்துக்கு இவ்வளோ தான் பட்ஜெட்னு போட்டு ரன் பண்ண ஆரம்பிங்க. இப்போ 20,000 தான் சம்பளம்னா அந்த பட்ஜெட்டில் ஒரு 3000 எப்படினாலும் சேர்க்க பாருங்கள். அப்படி சேர்த்துட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அதுதான் பெரிய சாதனைன்னு எனக்கு தெரிஞ்சு சொல்லுவேன். ஏன்னா 20,000த்தில் ஒரு 3000 மிச்சம் பண்ணுறோம்னா அது மாதம் ஒரு 2-3 மாதம் தொடர்ந்து அதை மிச்சம் பண்ண பழகிக்கோங்க. பழகிட்டிங்கன்னு நினச்சிக்கோங்க, அழகாக அதை ஒரு சீட்டில் போட்டுடலாம், இல்லை சீட்டு போட்டுடலாம். இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் அப்படியே மாதம் ஒரு 3000 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது தொடர்ந்து ஒரு 10-15 வருஷம் போட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அது டபுள் ட்ரிபிளாக கூட வரும். ஏன்னா செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதை 3 மடங்காக அந்த குழந்தைங்களுக்கு திருப்பி வர்ற காசு. அதுவும் இல்லாமல் மத்திய அரசாங்கத்தோட அது ஏமாற்றவே மாட்டாங்க. நீங்கள் பயம் இல்லாமல் போடலாம். இல்லை நான் நகை சேர்க்க போகிறேன்னா மாதம் 3000 ஒரு சீட்டு போட்டுருங்க, கோல்டு சீட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அழகாக கோல்டு சீட்டில் சேர்த்துட்டிங்கன்னு 11 மாதம் சேர்த்திங்கன்னா 12வது மாதத்துலேருந்து ஒரு நகையை எடுத்துக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணி அந்த காசை செலவு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டோம், அது பிடிக்கல, யூஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது வேஸ்ட்டு. ஒரு மாதம் ஆசைக்காக யூஸ் பண்ணி அந்த 3000 வேஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த காசை இப்படி நல்ல பொருட்களில் போட்டு பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சோன்னு வச்சுக்கோங்க, அதுதான் நல்ல செலவு. ஏன்னா இன்றைக்கி தங்கத்தில் நம்ம சேர்த்து வைக்கிறது நிச்சயமாக முதலீடு. இன்றைக்கி நமக்கு அது கொஞ்சம் செலவு, ஐயோ என்னடா செலவெல்லாம் குறைச்சி இப்படி சேர்த்து வைக்கிறோமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நாளைக்கு அது ஒரு முதலீடு குழந்தைங்களுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தில் போட்டு வைக்கிறதுக்கு பாருங்கள், மிச்சமான காசுங்களை. இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஸ்கீம் ஓப்பன் பண்ணி அந்த இதில் மாதம் கட்டுறதுக்கு பாருங்கள். வேஸ்ட்டாக மட்டும் அந்த காசை ஆக்கவே ஆக்காதீங்க. அதுக்குன்னு என்ன ஷாப்பிங்கே பண்ணக்கூடாதா நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஷாப்பிங் பண்ணலாம். மாதம் ஒரு 50 ரூபா 100 ரூபா உங்களுக்குன்னு ஒதுக்கி வச்சு இந்த ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க பாருங்கள், தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு பிடிச்ச பொருளை ஷாப்பிங், அதுவுமே உங்களுக்கு இந்த பொருள் தேவையா அப்படின்னு யோசிங்க. இப்போ ஒரு சுடிதார் எடுக்கிறோம்னா நிச்சயம் தேவை. ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் சுடிதார் நைட்டி சேரீ தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்குன்னு பார்க்கும்போது நைட்டி சேரீ தான் யூஸ் பண்ணுறோம். அப்படி நம்ம இப்போ நைட்டி கிழிஞ்சு போச்சு, தச்சு போட்டோம், அப்பையும் கிழிஞ்சு போச்சுன்னா நிச்சயமாக நைட்டி தேவை. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு நைட்டி ஆர்டர் போடுங்க. சுடிதாரும் ரொம்ப வெளுத்து போச்சு, ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டோம், ரொம்ப ஒரு மாதிரி தொல்லைன்னு ஆயிடுச்சு அப்படின்னா நைட்டி சுடிதார்லாம் ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறதுல தப்பே கிடையாது. அதுக்குன்னு போயிட்டு நான் 10,000க்கு புடவை எடுக்க போகிறேன், 20,000க்கு புடவை எடுக்க போகிறேன்னீங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஏன் இப்படி சொல்கிறேன்னா 20,000க்கு புடவை எடுக்கலாம், ஆனால் நாளைக்கு அதை நீங்கள் ஒரு வேணாம் பழைய மாடல்னு விற்றீங்கன்னா 1000 ரூபாய்க்கு கூட போகாதுங்க. நினச்சி பாருங்கள், 20-25,000க்கு எடுத்த மதிப்பு என்ன, இன்றைக்கி 1000 ரூபா கூட போகலன்னா அந்த புடவைக்கு மதிப்பு என்னன்னு யோசிங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்க பாருங்கள். இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கெல்லாம் தவிருங்க. அதுமாரி நிறைய கடன் வாங்குறத தவிர்த்துருங்க. கடன் வாங்கி மட்டும் பழகிட்டோன்னு வச்சுக்கோங்க,
அது ரொம்ப பெரிய தப்பு. அதனால் கடன் மட்டும் வாங்குறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. அது மட்டும் போதும்.